கனேடிய பொருளாதாரம் என்பது கேள்விக்குறியாக சென்று கொண்டிருக்கின்ற சூழலில் வேலை வாய்ப்பு இழப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்கு பல முனைகளிலும் இருந்து வருகின்ற செய்திகள் ஒரு காரணமாக அமையும். தொடர்ந்து கனடா ஏஐயில் முதலிடுவதற்கு கூடுதலான விடயங்களில் கவனம் செலுத்தி வருகிறது. இது பல தொழில்துறையை பாதிக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்படுகின்ற ஒரு சூழலில் மறுபுறத்தில் அமெரிக்காவில் இருந்து வருகின்ற அழுத்தங்களும் தொழிற்சாலைகள் கனடாவில் இருந்து அமெரிக்காவை நோக்கி சென்று கொண்டிருப்பதும் ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் வேலைவாய்ப்பு இழப்புகள் அதிகரித்து வருவதோடு கனடாவில் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற கேள்விகளை பலர் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டாக்ஃபோர்ட் அவர்கள் தற்பொழுது ஓசாப்புக்கான வெட்டுக்களை அறிவித்திருக்கின்றார். இந்த வரவு செலவு திட்டத்தை சமப்படுத்த வேண்டும் என்றால் இந்த விடயங்களை செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் மாணவர்கள் தொடர்ந்து இது தொடர்பாக தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து போராட தயாராகி கொண்டிருக்கின்ற நிலையில் இது குறித்த விவரங்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். இப்பொழுது சக ரியல்டர் முரளி மகா இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராம். அதான் முக்கியமாக நமது குழந்தைகள் இவ்வளவு காலம் அனுபவித்து வந்திருந்த ஒசாப்பினுடைய அந்த கிராண்ட் போர்ஷனை அவர்கள் டக்ஃபோர்ட் அவர்கள் குறைத்து வருவதாக தெரிகிறது. அவர்கள் 85% 25% குறைக்கின்றனர். இதன் விளைவாக அடுத்து 2026 ஆண்டிலிருந்து கல்லூரிகளுக்கு செல்லுகின்ற குழந்தைகள் அதை நிறைய லோனாக வருகின்றன. எனவே அவர்கள் அந்த லோனை திருப்பி ரீபே பண்ணுவதற்கு ஏற்கனவே நீண்ட காலம் எடுக்க போகிறது. ஏற்கனவே எங்களுடைய சிஸ்டத்தில் நிறைய அளவு லோனை எடுத்து மாணவர்கள் படிக்கின்ற பொழுது பல்வேறு சுமை காரணமாக அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் 5-6 வருடங்களை இந்த லோன் கட்டுவதற்கே செலவழிக்கிறார்கள். அதுல ஒரு கண்டிஷன்ஸ் பெறுவது அவர்கள் வேலை வாய்ப்பு எடுக்காவிட்டால் இன்னும் பிரச்சனைகளை வரப்போகிறது. அது மட்டுமின்றி இப்ப ஏஐ தொழில்நுட்பங்கள் வருகின்றன. டீப் ஏஐ பற்றி கதைக்கிறார்கள், குவாண்டம் ஏஐ பற்றி கதைக்கிறார்கள். இது ஏற்கனவே இந்த ஏஐ வந்ததன் விளைவாக பல்வேறு ஆரம்ப நிலை ஜாப்புகள், இப்போ செக்ரட்டரிஸ், அந்த ஜாப்புகள், ஈவன் ஐடி ஃபீல்ட்ல இருக்கிற என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் எல்லாம் கம்பைலிங் அதெல்லாம் ஈஸியாக ஏஐ செய்து கொடுக்கிறது. எனவே அதுக்கான ஜாப் இழப்பு ஏற்படுகின்ற பொழுது இவர் ஸ்டூடெண்ட் லோனையும் குறைத்து விட்டால் வெளியேறுகிற மாணவர்கள் மிக நீண்ட காலம் தங்களுடைய வாழ்நாளின் பெரும்பகுதி இந்த கடனை அடைப்பதற்கு போகிறது. இது ஒரு சரியான முயற்சியாக தெரியவில்லை. ஃபோர்ட் அவர்கள் ட்ரம்ப் போன்று ஒரு தனித்துவமான ஒரு கேலிக்கூத்தான முடிவு எடுத்திருக்கிறார் நான் நினைக்கிறேன். இந்த கல்வி என்பது மிக முக்கியமானது. பிரத்யேகமாக கல்லூரிகள் கல்வி கற்பது என்பது ஒரு மனிதனுடைய வாழ்நாள் மிக முக்கியமாக கருதப்படுவது. ஆமாம், நாங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பதனால் அன்றாடம் பலரை பார்க்கின்றோம். ஒருவர் வீடு வாங்க முற்படுகின்ற பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய தடையாக பார்க்கக்கூடியது இந்த ஸ்டூடெண்ட் லோனாக இருக்கின்றது. ஒருவர் மோர்கேஜ் எடுக்க போகின்ற பொழுது அவரால் அந்த ஸ்டூடெண்ட் லோனை கூட கட்ட முடியாத நிலையில் இருப்ப பல வாடிக்கையாளர்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். காரணம் என்னவென்றால் அவர்கள் படிக்க ஆரம்பித்த காலத்தில் தாங்கள் இந்த துறையில் வியாபித்து கூடுதலாக வருமானம் ஈட்டக்கூடிய நிலையில் அவர்கள் சிந்தித்து அவர்கள் அந்த கல்வியை கற்க தொடங்குகின்றார்கள். ஆனால் படித்து முடித்ததன் பின்னர் அவர்களால் அந்த துறையில் போதிய அளவு வருமானத்தை பெறக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு சம்பளம் இருப்பதில்லை. காரணம் என்னவென்றால் அந்த கல்வி தகமைக்கு அல்லது அவர்கள் செலவிட்ட தொகைக்கும் அவர்கள் தொடர்ந்து வருமானமாக வேலையை எடுத்த பின்னர் ஈட்டுகின்ற வருமானத்துக்கும் இடையில் ஒரு பாரிய இடைவெளி இருக்கின்றது. ஆகவே அவர்கள் மாதம் மாதம் கடனை செலுத்துவதற்கு அவர்களுடைய வருமானம் போதாமல் இருக்கின்ற இந்த நிலை என்பது எதிர்காலத்தில் ஒரு பாரிய சிக்கலாக வரப்போகின்றது. எதனை அடிப்படையாக கொண்டு ஒருவர் தன்னுடைய கல்வியை தெரிவு செய்ய வேண்டும் என்பது ஒரு மிக முக்கியமான விடயமாக இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே இனிவரும் காலத்தில் கூடுதலான வருமானம் எந்த துறையின் மூலமாக ஈட்டப்படுமோ விரும்பியோ விரும்பாமலோ அந்த துறையை தெரிவு செய்து கல்வி கற்க வேண்டிய ஒரு நிலைக்கு மாணவர்கள் தள்ளப்படுகிறார்கள். முன்னைய காலகட்டத்தில் அவர் விரும்பிய துறையில் ஒருவர் தான் ஒரு இலட்சியத்தை அடைய வேண்டும் என்பதற்காக கல்வியை தொடர்வார்கள். அதன் மூலமாக அவர்கள் அந்த இலட்சியத்தை அடைவதோடு வருமானத்தை மீட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் இப்போதைய காலகட்டத்தில் அந்த நிலை என்பது மாறி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் ஏஐ என்பது ஒரு புதிய விடயமாக இருக்கின்றது. எதிர்காலத்தில் என்னென்ன மாற்றங்களை அது கொண்டு வரப் போகின்றது என்பதனை அனுமானிக்க முடியாதவர்களாக மாணவர்கள் இருக்கின்ற பொழுது எதிர்காலத்தில் இது ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வருகின்ற விடயமாக மாறப்போகிறது. ஆம், அந்த தனித்திறன் ஆற்றலை இது முற்றுமுழுதாக முழங்கடிக்கும். அதான் ஏஐ செய்ய போகிறது. தனித்திறன் ஆற்றல் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நான் நினைப்பேன், அந்த டிராப்மேன் என்ற ஒரு ஜாப் அந்த காலங்களில் இருந்தது. அவர்கள் அந்த பெரிய கட்டுமானங்களை கட்டும் பொழுது படங்களை கீறுவார்கள். அந்த ஜாப் இல்ல, இந்த ஆட்டோகேட் வந்தவுடன் அந்த ஜாப்பே இல்லாம போய்விட்டது. நான் அந்த இலங்கையினுடைய
மக்கள் வங்கி அந்த டிராப்டை பார்க்கும் பொழுது பக்கம் பக்கமாக ஒரு ஒரு அறைக்குள் அடக்கி வைத்திருந்தார்கள். அந்த அளவுக்கு டிராப்ட் ஒர்க் இருந்தது. அது தொழில்நுட்ப வளர்ச்சியின் ஒரு பாகமாக தோன்றி இப்பொழுது ஏஐ வந்து ஓரளவு விலை இலகுவாக்கினாலும் கூட அந்த டீப் ஏஐ வருகிற பொழுதோ அல்லது குவாண்டம் ஏஐ வருகிற பொழுதோ அதுவே ஆரம்பிக்கின்ற பொழுது மனிதனுக்கான சிந்தனை திறனும் குறைக்க போகிறது. எனவே அடுத்த தலைமுறை குழந்தைகள் என்ன வேலை வாய்ப்பை தங்கி இருக்கிறார்கள் என்ற கேள்வி எல்லாருக்குமே வருகிறது. இதை பற்றி நான் அண்மையில் ஒரு நண்புடன் கருத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் சொன்னார், அண்மையில் அவர்கள் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு சென்றிருந்தார்கள் அமெரிக்காவில். அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் ஜாப் என்ன மாதிரி வரப்போறது என்றால் ஜாப்பை அதை செய்து முடிக்கிற ஆளுமை உள்ள ஆக்கத்தான் கம்பெனிஸ் ஹயர் பண்ண ஆரம்பிக்கும் என்றும் ஒரு ஒரு பகுதி நேரம் மட்டும் செய்து கொண்டு அதை செய்கிறவர்களை அந்த கம்பெனிகள் பிரிங்க போவதில்லை என்றால் ஏஐ வைத்து எல்லாத்தையுமே செய்யக்கூடியதாக வரும். ஆனால் அதை முழுமை பெற ஒருவராக இருக்க வேண்டும். அப்படித்தான் அதைத்தான் சிந்திக்கிறார்கள். எப்படி போகின்ற பொழுது மக்களுடைய சிந்தனை திறன் குறைய போகிறது. சில குழந்தைகளுக்கு சில துறைகள் தான் பிடிக்கும். சில ஆர்ட்ஸ் ஒரு படங்களை ஒருவரால் வந்து தொடர்ந்து கணிதத்தையோ அல்லது வேற ஒரு இதே கற்கான சிக்கல்களை கொண்டு வர போறது. எனவே இது ஒரு பல்வேறு மாற்றங்களை இந்த உலகத்தில் ஏற்படுத்த போறது. எனவே ஒரு அடிப்படையில் இருக்க ஒரு வருமானத்துக்கான சிக்கலை மக்கள் மத்தியில் கொண்டு வர போறது இல்லையா? நிச்சயமாக. அதே நேரத்தில் இப்பொழுது கனேடிய அரசின் பணியிடங்கள் குறைக்கப்படுகின்றன. வருகின்ற சில ஆண்டுகளுக்கு பார்க்கின்ற பொழுது இந்த குறைப்பு மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய வெற்றிடங்கள் அதிகரிக்கின்றன. இருந்த போதிலும் கனேடிய அறிவிப்புகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. கூடுதலாக வெளிநாட்டவர்களுடைய ப்ரொஃபஷனல்ஸை கனடாவுக்கு அளிப்பதற்கான எக்ஸ்பிரஸ் என்ட்ரி போன்ற விடயங்கள் மீண்டும் அவர்கள் அக்கறை செலுத்துகின்ற விடயமாக மாறி இருக்கின்றது. ஏற்கனவே இது நடைமுறையில் இருந்தாலும் இப்பொழுது இமிகிரேஷன் வரவை குறைத்து கொண்டு கூடுதலாக இவ்வாறு தொழில்முறை ரீதியில் கனடாவுக்கு வருபவர்களுக்கான விரைவு விசாக்களை வழங்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது போன்ற விடயங்கள் கூட இந்த கனேடிய தொழிலாளர் சந்தையில் பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு செல்லுகின்றது. அதே நேரத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தில் கூடுதலான முதலீடுகள் உலக அளவில் இடம்பெறுகின்ற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய தாக்கமும் மிக அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அண்மையில் நியூடெல்லியில் இடம்பெற்ற ஏஐ உச்சி மாநாட்டில் இந்தியா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் உலக நாடுகளில் 50 நாடுகளுக்கும் மேற்பட்டவர்கள் இதில் அக்கறை செலுத்துவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற பொழுது எதிர்காலத்தில் ஏஐனுடைய தாக்கம் எப்படி இருக்க போகிறது, அதில் கூடுதலாக கலந்து கொண்ட கூகுள் சிஇஓ போன்ற பல முன்னணி ஐடி நிறுவனங்களுடைய தலைவர்கள் கூறிய கருத்துக்கள் போன்றவை எல்லாம் இங்கே மிக முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருப்பதோடு கனடா இவ்வாறான முதலீடுகளை செய்வது என்பது வரவேற்கத்தக்க விடயமாக இருந்தாலும் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு கனடா எவ்வாறான பதிலை வைத்திருக்கின்றது என்ற கேள்விதான் தற்பொழுது எழுகின்றது. தொழில்நுட்பங்கள் வளர்கின்ற பொழுது பெருமளவான சேவர்கள் தேவைப்படுகின்றன. அதிக அளவு எனர்ஜி தேவைப்படுகிறது. எனவே சிந்தித்து பார்த்தால் அணு உலை சம்பந்தமான என்றால் இவ்வளவு எனர்ஜியையும் வந்து நாங்கள் பெட்ரோலியத்தாலேயோ அல்லது இயற்கை வளத்தால் சூரிய ஒளியாலேயோ அல்லது காற்றாலைகள் மூலமாக சமாளிக்க முடியாது. எனவே பெரும்பாலான அணு உலை சம்பந்தப்பட்ட விடயங்கள் சம்பந்தமான வேலைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறே இப்ப சில வேளைகள் சில ட்ரேட் இப்ப அது போக விரும்பாத மனிதர்கள் இப்ப ஸ்கில் ட்ரேட் வந்து வளர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. என்றால் இதுவரையும் மெக்கானிக்ஸோ அல்லது ஒரு பிளம்பரோ எலக்ட்ரீஷியனோ அவர்களுக்கான தேவை இன்னும் வந்து கொண்டுதான் இருக்க போறது. அதுவும் இருக்க போகிறது. எனர்ஜி செக்டர் அதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. புது எனர்ஜி உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்மையில் பார்த்துருவோம், இந்தியாவிலே ஒரு தமிழ் நிறுவனம் ஒன்று அந்த நீரில் இருந்து ஒரு காய உற்பத்தி எனர்ஜி உருவாக்குறதுக்கான தொழில்நுட்பத்தை வளர்த்திருக்கிறார்கள். அது போன்ற விடயங்களும் பெருமளவில் ஏற்படும். அவ்வாறு விவசாயங்களும் சில வேளைகளில் இளவாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு என்றால் எல்லோரும் சாப்பிட வேண்டும் இல்லையா? அதுக்கான வாய்ப்புகளும் தோன்றலாம். அமெரிக்கா இன்றைய காலகட்டத்தை எடுத்துக்கொண்டால் பணவீக்கம் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. பொருளாதாரத்தில் ஒரு சிக்கல் நிலைக்குள் அமெரிக்கா அகப்பட்டிருப்பதாக கூறப்பட்டாலும் மறுபுறத்தில் இந்த ஏஐனுடைய வளர்ச்சி என்பது அமெரிக்காவை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய உதவியை செய்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முதலீடுகள் இதன் மூலமாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்பது அமெரிக்காவில் தற்போது இருக்கின்ற நிலைமையை ஓரளவு சமாளிப்பதற்கு இந்த தொழில்நுட்பம் என்பது அதற்கு கை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதனையும் மறக்க முடியாது. ஆமாம், தெரியவில்லை. இப்ப அதான் இந்த முறை ஏஐ தொழில்நுட்பத்தை வளர்ச்சி செய்யும் பொழுது அமெரிக்க நிறுவனங்களை ட்ரம்ப் வந்து அமெரிக்காவில் வைத்திருக்க விரும்புகிறார். உலக நாடுகள்
ட்ரம்மை தவிர்க்க நினைக்கின்றன. சோ என்னவென்று தெரியவில்லை அதனுடைய பின்னணி விளைவு என்றால் தொழில்நுட்பம் வந்து இப்ப உலக நாடுகள் எப்படி பயப்படுகின்றன, எப்படி மொனோபொலியாக அமெரிக்கா உருவாகிவிடும் தொழில்நுட்பம் வந்தவுடன். எனவே அது வந்து தாங்கள் நினைத்ததை அமெரிக்கா சாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்து விடக்கூடாது என்பதற்காக இப்பொழுது எல்லா நாடுகளும் தங்களுக்கான சொந்த ஏஐ உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். இது ஒரு பூம். இப்பொழுது எப்படி நாங்கள் 2000 அளவில் ஒரு டிஜிட்டல் பூம் வந்ததோ அதே மாதிரி ஒரு ஏஐ பூம் ஒன்று வரப்போகிறது. எனவே அது சம்பந்தமான வேலைகள் நிறைய வரும், பேருந்து இல்லாம போகும். இதுதான் அந்த சர்க்கிள். ஆனா இதை சொல்லியிருந்தார், நான் அண்மையில் பார்த்தேன். அதனுடைய எலான் மஸ்க் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு பேசிக் இன்கத்தை எல்லாருக்கும் கொண்டு வருவது நல்லது என்ற ஒரு பாலிசியை அவர் சொல்லியிருந்தார். என்றால் அரசாங்கம் அதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்றால் ரோபோட்டிக்காகவும் ஏஐயும் வருகின்ற பொழுது வேலைவாய்ப்புகள் தோன்றாது என்ற மாதிரி அவருடைய கணிப்பாக இருந்தது. நிச்சயமாக. அதே நேரத்தில் இப்பொழுது கணினி துறையில் இருப்பவர்கள் அல்லது ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்னர் வேலை செய்வர் ஒருவர் இந்த ஏஐ தொடர்பான சில தகவல்களை இப்பொழுதே தங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு கற்றுக்கொள்வது என்பது மிக முக்கியமான ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அவ்வாறான இடத்தில் சில இடங்களில் வேலை இழப்புகள் ஏற்படுகின்ற பொழுது அவர் தன்னுடைய வேலையை இன்னும் ஒரு துறைக்கு மாற்றக்கூடியவர்களாக இருப்பது என்பது இன்றைய காலகட்டத்தினுடைய தேவையாகவும் இருக்கின்றது. இவ்வாறான செய்திகள் வெளிவருகின்ற பொழுதுதான் இந்த வெட்டுக்கள் மற்றும் குறைப்புகள் போன்றனவும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே எதிர்கால சந்ததிக்கு இது எந்த அளவில் பயனளிக்க போகின்றது என்ற ஒரு விடயமும் சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் ஒன்டாரியோ எடுத்திருக்கின்ற முடிவுகள் என்பது இது எதிர்கால தூர நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட முடிவா என்ற கேள்வியையும் மக்கள் மத்தியில் எழுப்பியிருக்கிறது. நிச்சயமா போர்ட் அவர்கள் திடீரென்று முடிவெடுப்பார், பல்வேறு தவறுகளையும் செய்திருக்கிறார். பார்ப்போம், இதுவும் தவறாக இருக்கட்டும்.